அப்ப இதே அதிமுக தலைவர்கள் தானே சொன்னாங்க பிஜேபியோட சேர்ந்தனால தான் நாங்க தோத்து போனோம் அப்படின்னு. அப்ப உங்க பிரச்சனை பாஜகவோடைய இல்ல அண்ணாமலையோட எனக்கு சொல்லுங்க. பாஜக ஓட்டு போட்டா ஜெயிக்காது, திமுக வந்துடும், அதிமுக ஓட்டு போட்டவங்க எல்லாம் இனிமே என்ன ஆக போகுது, அதிமுக அது இனிமே ஜெயிக்காதுப்பா, அது ஓட்டு போட்டா திமுக வந்துடும் சொல்லிட்டு பாஜக பக்கம் போறாங்க. இதுக்கு முன்னாடி திமுக அதிமுக இந்த இரண்டு கட்சிகள் இந்த அளவுக்கு விகரசா பாஜகவை எதிர்த்து அரசியல் பண்ணிருக்காங்களா? இவங்களுக்கு இவ்வளவு இருக்குது, இவங்களுக்கு இவ்வளவு இருக்குது, ரெண்டும் சேர்த்தா இவ்வளவு மட்டும் தயவு செஞ்சு கணக்கு போடாதீங்க அரசியல்ல. இப்படி கணக்கு போட்டு தான் குட்டிச்சவராக்கி வச்சிருந்தாங்க பாஜகவை. அண்ணாமலை அவர்களை வந்து இந்த ராஜ்யசபா எம்பி ஆக்கிட்டு மந்திரி ஆக்க போறாங்க அப்படின்னு பேசாம தமிழகத்துல பாஜகவை கலைச்சிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் நோட்டாவோட போட்டி போடுன்னு சொல்லி இந்த வாயெல்லாம் இன்னைக்கு வாய மூடி அடைச்சு போய் கிடக்குது. அதுக்கு காரணம் அண்ணாமலை தானே. இதெல்லாம் பாஜக மட்டும் தான் நடக்கும். வேற எந்த கட்சியிலாவது இந்த மாதிரி கட்சி தலைமை எதிர்த்து பேசியிருந்தாங்கன்னா அடுத்த செகண்டே கட்டங்கட்டி வெளியே வச்சிருக்க மாட்டாங்க. எப்ப அண்ணாமலை தோத்ததை நீங்க இப்படி கொண்டாடுறீங்களோ அப்ப அண்ணாமலையத்தான் நீங்க பரம எதிரியா பாக்குறீங்க அதிமுகவில். நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் சின்னம்ன்றது பிரச்சனையே கிடையாது. ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு ஒரு சின்னம் வச்சாலும் ஓட்டு வரத்தான் செய்யும். ஏன்னா அவங்களுடைய சப்போர்ட் பேஸ் படிச்சவங்க, ப்ரொஃபஷனல்ஸ். ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் நம்முடைய ஜாம்பவான் அருண் சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பிரபா. தமிழக அரசியல் களத்துல சார், குறிப்பா அண்ணாமலை அவர்களுடைய வருகைக்கு பிறகு தமிழக பாஜக பெரிய பேசுபொருளாக தமிழகத்துல இருந்தது. நிறைய பத்திரிகையாளர்கள் சந்திப்புலாம் பேசினா, நீங்க இந்த 4ஆம் தேதிக்கு வருகிற 4ஆம் தேதி தேர்தல் முடிவுக்கு அப்புறம் பாருங்க பாஜக எந்த அளவுக்கு வந்து வாக்குகளை பெறப்போகிறது, எத்தனை இடங்கள் பெறப்போகிறது பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் அதை வந்து இன்னைக்கு பயங்கரமாக விமர்சிக்க தொடங்கி இருக்கிறாங்க. அது வெளியே இருக்கிறவங்க விமர்சிச்சா பரவாயில்ல. ஆனால் முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கூட தவறான முடிவு எடுத்திருக்காங்க, நம்ம அதிமுகவோட கூட்டணி வச்சிருக்கணும், அந்த மாதிரியான ஒரு கருத்துக்களை சொல்லியிருக்காங்க சார். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சரி, கூட்டணி வைத்திருக்க வேண்டும், கூட்டணின்றது வியூகம், நம்மலாம் 2வது இடத்துக்கு வரவங்களா, ஜெயிக்க வேண்டியவங்க எல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. 2019 கூட்டணி இருந்தது இல்லை, இவங்களும் போட்டி போட்டாங்கல்ல, என்ன ஆச்சு? ஒரு இடம் கிடைச்சதா? அது கூட ஓபிஎஸ் உடைய மகன், இதே முன்னாள் தலைவர் தமிழிசை அவர்கள் ஜெயிச்சாங்களா? இதுக்கு முன்னாடி அவங்க எத்தனை சட்டமன்ற தொகுதிகளில் போட்டி போட்டிருக்காங்க கூட்டணி இல்லாம அப்படின்னு? எவ்வளவு வாக்குகள் வாங்கினாங்க? இன்னைக்கு இவங்க சொல்றாங்கல்ல இந்த மாதிரி வந்து அதிமுக பாஜக கூட்டணி தொடர்ந்து இருக்க வேண்டும். இது இவங்க மட்டும் இல்ல, அதிமுகலையும் சில பேர் சொல்லி நிற்கிறாங்க 16 சீட்டு, 20 சீட்டு, 30 சீட்டு, 35 சீட்டு எல்லாம் ஜெயிச்சிருக்கலாம். வேலுமணி கூட பேசியிருந்தார், முன்னாள் அமைச்சர் கூட. அப்ப இதே அதிமுக தலைவர்கள் தானே சொன்னாங்க பிஜேபியோட சேர்ந்தனால தான் நாங்க தோத்து போனோம் அப்படின்னு. அப்ப உங்க பிரச்சனை பாஜகவோடைய இல்ல அண்ணாமலையோட எனக்கு சொல்லுங்க. நேரடியா அண்ணாமலையோட தான் சொல்றாங்க சார். அண்ணாமலையால கூட்டணி வரல அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க, அண்ணாமலை ஒத்துக்குன்னு கூட்டணி வச்சுட்டார், அப்ப ஜெயிச்சிட்டு இருப்பாங்களா? இதே அண்ணாமலை இருக்கும்போது அப்போ துணைத் தலைவர் அப்பதானே வந்து 2021 சட்டமன்ற தேர்தலில் போட்டி போட்டீங்க, ஏன் தோத்து போனீங்க? அண்ணன் ஜெயக்குமார் சொன்னார்ல, பாருங்க நான் வந்து 25 வருஷமா இங்க ராயபுரத்துல இருக்கேன், 40,000 மைனாரிட்டி ஓட்டு எனக்கு கிடைக்கல சொன்னாரா இல்லையா? அப்ப இப்படிங்க பாராளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை வந்து அவரு சரிங்க நான் ஒத்துக்கிறேங்க கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருந்ததா மட்டும் அந்த 40,000 வாக்கு வந்துருமா உங்களுக்கு? என்ன பேசுறீங்க நீங்க? என்னதான் நீங்க தலைகீழ நின்றாலும் எப்ப நீங்க ஓப்பனா மைனாரிட்டி வாக்குகள் வரவில்லை அதனால பாஜகவில் இருந்து வெளிவருகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்களோ நிச்சயமா நீங்க எதிர்பார்த்தது எதுவும் நடக்காது. நான் அன்னிலிருந்து சொல்லிட்டு இருக்கேன், இந்த நியூட்ரல் வாக்காளர்களை கவரக்கூடிய சக்தி வாய்ந்த தலைமை அதிமுக கிடையாது அப்படின்னு. அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. கூட்டணியோட சேர்ந்து அறுபது ஒரு 25% வாங்கியிருக்காங்களா? இதை வச்சு ஒன்றும் சாதிக்க முடியாது. எம்எல்ஏ எலெக்ஷனா இருக்கட்டும் இல்ல பார்லிமெண்ட் எலெக்ஷனா இருக்கட்டும், இந்த 25% வச்சுட்டு இவங்களால ஜெயிக்க முடியாது. ஸோ என்ன ஆகும்னா ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அந்த 25ன்றது குறைஞ்சிட்டே வரும். இதுதான் நடக்கும். அப்போ அந்த நியூட்ரல் வாக்காளர்கள்லாம் இது நாள் வரைக்கும் வந்து அதிமுக பாஜக தனியாக நிற்கும் போது ஐயோ பாஜக ஓட்டு போட்டா ஜெயிக்காது, திமுக வந்துடும், அதிமுக ஓட்டு போட்டவங்கலாம் இனிமே என்ன ஆக போகுது, அதிமுக அது இனிமே ஜெயிக்காதுப்பா, அதுக்கு ஓட்டு போட்டா திமுக வந்துடும் சொல்லிட்டு பாஜக பக்கம் போறாங்க. இதுல சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க, பாருங்க இவங்க அங்காளி பங்காளி ஒருத்தருக்கு சொல்லி வச்சிங்கன்னு அதிமுக ஓட்டெல்லாம் திமுகவுக்கு போயிடுச்சு அப்படின்னு. நான் அதை ஒத்துக்க மாட்டேன். அதிமுக வாக்குகள் எல்லாம் பாஜக பக்கம் போயிருக்குது. நீங்க சொல்றாங்களா கூட்டணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக மட்டும் எத்தனை % ஓட்டு வாங்கியிருக்காங்க? 11% வாங்கியிருக்காங்களா இல்லையா? கூட்டணியின் போது ஒட்டுமொத்தமா தான் பார்க்கணும்.
அவங்க வரும், இவங்ககிட்டேருந்து வரும், எல்லாம் ரைட்டு. அதுவே வந்து 18 சம்திங் வரும்னு வச்சுக்கோங்களேன். சரி, ஆன் இட்ஸ் ஓன் பாஜக 11% சம்திங் ஓட்டு வாங்கியிருக்காங்களா இல்லையா? இது வரைக்கும் என்னைக்காவது வாங்கியிருக்காங்களா தமிழகத்துல குறிப்பா? அப்புறம் அப்ப கூட்டணி அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்ணியிருப்பாங்க? ஏன்னா 20 சீட்டு ஊத்துருப்பாங்களா இல்ல 5 சீட்டு ஊத்துருப்பாங்களா? 3 4 மிஞ்சி மிஞ்சி போனா 5, அவ்வளவுதான். அதுவும் நான் கொடுக்குற சீட்டு தான் அதிமுக தரப்புல இருந்து. ஆமா, என்ன பண்ணுவீங்க நீங்க? கடைசி வரைக்கும் கட்சி அப்படியே தான் இருக்கும். கட்சி வளரணுன்ற ஆசை யாருக்குமே கிடையாதா? எல்லாம் மற்ற ஸ்டேட்ல எல்லாரும் கட்சியை வளர்த்து விடணும், சென்ட்ரல்ல பாஜக ஆட்சிக்கு வரணும், அதை வச்சுக்கின்னு நாங்க தமிழகத்துல யாரோடையாவது ஒரு கூட்டணி வச்சுக்கின்னு ஒரு 3 சீட்டு 4 சீட்டு வாங்கிக்கின்னு நாங்க எம்பி ஆயிட்டு வரணும். பட் எங்க ஸ்டேட்ல வந்து நாங்க கட்சியை வளர்க்கணும் அப்படின்ற பத்தி கவலையே படமாட்டோம். நல்லா யோசிச்சு பாருங்க. பிரபாகர், நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். 2021 அதுக்கப்புறம் அண்ணாமலை அவர்கள் வந்த பிறகு, அண்ணாமலைக்கு முன் அண்ணாமலைக்கு பின் அப்படின்னு நீங்க எடுத்துக்கங்க. இதுக்கு முன்னாடி திமுக அதிமுக இந்த 2 கட்சிகள் இந்த அளவுக்கு விகரசா பாஜகவை எதிர்த்து அரசியல் பண்ணிருக்காங்களா? கிடையாது, கண்டிக்கவே மாட்டாங்க. கிடையாது. எப்படி நாம் தமிழர் கட்சியை பார்த்து சும்மா இருக்காங்களோ அதே மாதிரி தான் பாஜக. மேபி அந்த எலெக்ஷன் நேரத்தில் அவங்க 2014 அந்த காலகட்டத்தில் அவங்க 2Gன்னு சொன்னாங்கன்னா இவங்க ஏதாவது கவுண்டர் கொடுப்பாங்க. மற்றபடி தினம் தினம் பாஜகவை எதிர்த்து தான் அரசியல் அப்படின்றத நீங்க எங்க பார்த்துருக்கீங்களா? அப்ப அந்த அளவுக்கு இன்னைக்கு அரசியல் களம் மாறி இருக்கு அப்படின்னு சொன்னா அப்ப அண்ணாமலை அவர்களோட எஃபர்ட் தானே. அதை விட்டுட்டு நீங்க ஒண்ணு கூட்டணி கூட்டணி கூட்டணினா கடைசி வரைக்கும் அந்த 3 சீட்டு 4 சீட்டு அதுக்கு மேல வளரக்கூடாது கட்சி. மற்ற ஸ்டேட்ல எல்லாம் வேலை செஞ்சு அவங்க வந்து கட்சி ஆட்சிக்கு கொண்டு வந்தாங்கன்னா அதனுடைய பலனை நாங்க அனுபவிக்கணும். இப்படித்தான் நான் பாக்குறேன். இந்த மாதிரி பேச்செல்லாம் விட்டு தள்ளுங்க. கட்சி வளருகிறது அண்ணாமலை அவர்களுடைய வருகைக்கு பிறகு. வாக்கு சதவீதம் நீங்க சொன்ன மாதிரி 11% உயர்ந்திருக்கிறது. இதெல்லாம் கட்சி வளர்ப்பதற்கான ஒரு வழிமுறை தான். ஆனா இப்போ தேர்தல் களத்துல இந்த மாதிரி ஒரு விஷயங்கள், பிரதமராக 3வது முறை மோடி அவர்கள் வரணும் அப்படின்னா எத்தனை இடங்களும் தேவையில்லை. இப்போ நம்ம இன்னொரு கூட்டணி கிட்ட அவங்க சொல்ற தரப்புல இருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன், சந்திரபாபு நாயுடு அவர்கிட்டயோ நிதிஷ்குமார்கிட்டயோ நம்ம போய் நிக்க வேண்டியதில்லை எத்தனை சீட்டுன்ட்டு. ஒருவேளை கொஞ்சம் ஒத்துழைப்பு இருந்தா 5ல இருந்து ஒரு 10 சீட்டு கூட இருந்திருக்கும். இல்லை அதிமுகவும் கூடுதலாக நமக்கு ஆதரவு வழங்கி இருப்பாங்க. அந்த சூழல்லாம் மாறி போச்சுல. வெற்றி பெறக்கூடிய இதுதான், தோத்தாலும் தோத்தது தானே. சரிங்க, 2019 கூட்டணியோட தான் இருந்தீங்க. என்ன கிடைச்சது? ஒரே ஒரு சீட்டு கிடைச்சது. இந்த தடவை இருந்தா மட்டும் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த பக்கம் திமுகவுடைய வாக்கு சதவீதம் என்னன்னு பாருங்க. கிட்டத்தட்ட 47% அவங்க கூட்டணியோட அவங்க இன்டாக்டா இருக்காங்க. சரியா? நீங்க என்னதான் வந்து இது பாருங்க, இந்த தொகுதியில இவங்க வாங்கின ஓட்டு இவங்க வாங்கின ஓட்டு அப்படின்னா மறுபடியும் சொல்றேன், பாலிடிக்ஸ் இஸ் நாட் ஜீரோ சம் கேம். இவங்க 2 ரெண்டுத்தையும் சேர்த்தா 4ன்னு கிடையவே கிடையாது. 2 சேர்ந்தா அது 3 ஆகலாம், 1.25 கூட ஆகலாம். இல்ல சில நேரங்களில் 4 10 கூட ஆகலாம். ஏன்னா நீங்க வந்து இந்த பக்கம் அதிமுக இவங்களுக்கு வந்த ஓட்டு இவ்வளோ அப்படின்னு பாக்குறீங்க. ஆனா அதிமுகவுக்கு ஓட்டு போட்டவங்கள்ல அதிமுக ஆதரவாளர்கள்னு ஒருத்தங்க இருப்பாங்க, திமுகவை பிடிக்காதவங்கன்னு ஒருத்தங்க இருப்பாங்க, பாஜகவை பிடிக்காதவர்களும் இருப்பாங்க. அதே மாதிரி பாஜக ஓட்டு போட்டவங்கள பாஜக ஆதரவாளர்கள், திமுக பிடிக்காதவங்க, அதிமுக பிடிக்காதவங்க. இப்போ நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்தீங்கன்னா வேற எங்கேயாவது இந்த வாக்குகள் சிதற அப்புறம் இதெல்லாம் நடக்கிற காரியமாங்க. நம்ம மக்கள் நல கூட்டணி எடுத்துக்காங்க. கேப்டன் தனியாவே 8 பாயிண்ட் சம்திங் ஓட்டு வாங்கினாருங்க. அதுக்கப்புறம் இவங்களோட சேர்ந்து 7 சம்திங் வாங்கினாருங்க. அதுக்கப்புறம் தனியா நின்றவரே பாருங்க, அந்த தேமுதிக கேப்டனுடைய செல்வாக்கு, அவருடைய வாக்கு பிளஸ் விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, 2 கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் சேர்ந்தா ஒரு 10வது வந்திருக்கணும்ல. என்னாச்சு அவங்க ஓட் பர்சன்டேஜ்? எங்க போச்சு? ஆன் பேப்பர் எடுத்து பாருங்க. கம்யூனிஸ்ட் கட்சி சரி ஒரு 3/4%, 1%, 2 கம்யூனிஸ்ட் 2%, விடுதலை சிறுத்தைகள் 1.5%, தேமுதிக 1%ன்னு வச்சுக்கோங்க. 10 தாண்டி இருக்கணும். 5 கூட தொட முடியலையே. ஏற்கனவே வாங்கி இருந்த சதவீதத்தை விட குறைஞ்சு போச்சு இல்லையா? கேவலமாக குறைஞ்சு போச்சு ஓட் பர்சன்டேஜ். அதனால இவங்களுக்கு இவ்வளோ இருக்குது, இவங்களுக்கு இவ்வளோ இருக்குது, 2 சேர்த்தா இவ்வளோன்னு மட்டும் தயவு செஞ்சு கணக்கு போடாதீங்க அரசியல்ல. இப்படி கணக்கு போட்டு தான் குட்டிச்சவராக்கி வச்சிருந்தாங்க பாஜகவை. காங்கிரஸ் நாசமா போனதுக்கு காரணமே தமிழகத்தில் அதுதான். 89 தேர்தலில் வந்து கிட்டத்தட்ட 19.5 சம்திங் ஓட்டு வாங்குறாங்க காங்கிரஸ் மூப்பனார் தலைமையில். இதுக்கு முன்னாடி எப்போ வாங்கினாங்கன்னா 1977 இந்திரா காங்கிரஸா இருக்கும்போது வாங்கினாங்க. ஆனால் 2014 காங்கிரஸோடைய ஓட் பர்சன்ட் என்ன? 4. டெபாசிட் கிடைக்கல ஒரு தொகுதி தவிர. கரெக்டா? என்ன காரணம்? இப்படி கடைசி வரைக்கும் மாறி கூட்டணி இவங்க முதலிலே சவாரி பண்ணிட்டு கட்சியை வளராம விட்டுவிட்டாங்க. கட்சி வளரணும் அப்படின்னா பாருங்க, கூட்டணி வைக்கிறீங்கன்னும் போது அப்ப இந்த கட்சியை வளர்த்து விடுறதுக்காக கூட்டணி வைக்கிறாங்க. ஏதோ அவங்களாண்டு நமக்கு ஓட்டு வருதா அப்படியே கொஞ்சம் அமைக்க வைப்போம், 3 சீட்டு 4 சீட்டு அவ்வளவுதான். ஏதோ திமுக பெரிய பன்ஸ் பண்ணி 9+1 10 சீட்டுன்னு குத்துனுக்குறாங்க. அதிமுக வந்து முதல்ல வேற மாதிரியான இருந்தது. இங்க 2/3 அங்க அவங்களுக்கு 2/3 அப்படின்லாம் இருந்தது. அந்த காலம்லாம் மலையேறி போச்சு இல்ல.
அப்ப காரணம் என்ன? கட்சியை வளர விடுறதே கிடையாது. இப்படித்தான் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா நீங்க பாஜக? இந்த முன்னாள் மூத்த தலைவர்களை கேட்கிறேன் நான், கடைசி வரைக்கும் இப்படியே இருக்கணும். ஏன் மற்ற மகாராஷ்டிரா எடுத்துக்கங்க, சிவசேனாவோட ஜூனியர் பார்ட்னரா இருந்தாங்க பாஜக, இன்னைக்கு அவங்க வந்து மேல வரலையா? அந்த மாதிரி எப்போ வருது? எல்லாம் மகாராஷ்டிரால எம்பி கொடுப்பாங்க, ஊபியில கொடுப்பாங்க, அதை வச்சுட்டு நாங்கள் ஆளுங்கட்சின்னு சொல்லிக்கணும். எத்தனை நாளைக்கு இதெல்லாம்? அதனால இந்த மாதிரி பேசுறவங்கள எனக்கு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாதுங்க. நான் கண்ண மூடின்னு சொல்லுவேன். இந்த மாதிரி பேசுறவங்களாம் தயவு தாட்சியமே பார்க்காம அப்படியே கபால் தூக்கி அங்கே போடணும். இதில் இன்னொன்று வேற சொல்லிட்டு இருக்காங்க, அண்ணாமலை அவர்களை வந்து இந்த ராஜ்யசபா எம்பி ஆக்கிட்டு மந்திரி ஆக்க போறாங்க அப்படின்னு. பேசாம தமிழகத்தில் பாஜகவை கலைச்சிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருங்க. அவரை முதல்ல இங்கே எலெக்ஷன்ல போட்டியிட வச்சதே அது சரியில்லைன்றது என்னுடைய கருத்தாக இருந்தது. அவர் தோத்தது நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த 2 வருஷத்துல கட்சியை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போனோம் அப்படின்னு பார்த்தா நீங்க அவரை கொண்டு போய் சென்ட்ரல் மினிஸ்டர் ஆக்குறேன்னு சொன்னா அப்ப என்னத்துக்கு நீங்க இங்க கட்சி நடத்துறீங்க? பேசாம தமிழகத்துல கட்சி வேணாம், நீங்க எங்கேயாவது அட்டாச் பண்ணிட்டு போயிருங்க, இல்ல வேணாம்பா அதை இழுத்து மூடிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். இந்த தப்பையும் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் தமிழக பாஜகவுக்கு விமோசனமே கிடையாது. பிரபா, என்ன சார் காரணம்? தொடர்ந்து நீங்க சொல்றீங்க, இப்போ எதிர்கட்சியில இருந்து அண்ணாமலை விமர்சிக்கிறதும் அவருடைய நடவடிக்கைகளை வந்து ட்ரோல் பண்றதும் பார்க்க முடியுது. ஆனால் சொந்த கட்சியில் இருந்தவர்கள், முன்னால கட்சியில பதவி வகிச்சவங்க, வெளியே போனவங்க, இவங்கெல்லாம் தொடர்ந்து அண்ணாமலையோட செயல்பாடுகள்ல குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்களே, என்ன காரணம் சார்? அதாவதுங்க, ஒரு கம்பெனி ரொம்ப நாளா லாபம்ன்றதே பார்க்கலங்க, நஷ்டத்திலேயே ஓடி நிற்குது. நிறைய பேர் எம்டி ஜிஎம் அந்த போஸ்ட்லாம் இருந்துட்டு போயிருக்காங்க. இப்போ திடீர்னு ஒருத்தர் வந்து அக்ரெசிவ் மார்க்கெட்டிங், அந்த பிரான்ச் எல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணணும், எல்லா இடத்துக்கும் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைட்டாக சேல்ஸ் கிராஃப் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னும் போது அப்போ எல்லாரும் வந்து ஏதாவது ஒன்று சொல்லத்தான் செய்வாங்க. அப்படி பண்ணியிருக்கணும், இப்படி பண்ணியிருக்கணும், ஏன்னா ஜெயிப்பில் ஓடுது இல்லை, அதனால நாமளும் இதில் பார்ட்டாக இருக்கணும்னு நாம இருக்கும்போது அந்த கிராஃபை ரைஸ் பண்ணணும்லாம் நான் யோசிச்சிருக்கணும். ரைஸ் ஆகும்போது நான் வந்து உள்ள ஒட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்றது தப்பு இல்லையா? இது என்னை பொறுத்த வரைக்கும் இது வெறும் சுயநலம்னு தான் நான் சொல்லுவேன். பாருங்க, யாரா இருந்தாலும் பிரபாகர், இன்னைக்கே உங்களை கேட்குறேன், 4 வருஷம் நான் இந்த சேனல்ல இருந்திருக்கேன். இப்போ நான் வெளில போயிட்டேன். ஸோ நான் முன்னாள்னு தான் சொல்லணும். நான் இங்கேருந்து வந்துட்டு, பிரபா நான் முன்னாள் இங்கே சீஃபாக இருந்தேன் பிரபா அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து இத்தை பண்ணு அத்தை பண்ணு அப்படின்னு நொட்ட சொல்லியிருந்தேன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? முதல்ல எழுந்து வெளில போன்வீங்க. சொல்லுவீங்களா மாட்டீங்களா? நல்ல விஷயங்கள் என்ன பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயங்கள் இருந்தா எடுத்துக்குவேன், எல்லாம் கரெக்ட். அதிகார தோரணையில நான் நேரம் உங்ககிட்ட சொன்னா பரவாயில்ல, பர்சனலா. இதே மற்ற இடத்துல போயிட்டேன், என்ன இந்த பிரபாகர் நான்லாம் இருக்கும்போது ஜாம்பவான் இப்படி இருந்தது தெரியுமா, இப்படிலாம் வாயை விட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் என்ன உள்ள சேப் பண்றீங்க நீங்க? உண்மையிலேயே அக்கறை இருந்ததுன்னு சொன்னா நேருக்கு நேரம் தனிப்பட்ட முறையில சொல்லணும். பொது இடத்துல போய் பேசுறது எப்படிங்க ஏத்துக்க முடியும்? இல்ல ஒருவேளை அவங்க வந்து பல வெற்றிகளை கொடுத்து, இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா தலைவர்களையுமே நான் சொல்றேன், இவங்களை மட்டும் சொல்லல, நான் சொல்றேன் ஆமு ஆப்பி இதுக்கு முன்னாடி இருந்தவங்கெல்லாம் வந்து கட்சியை ஒரு பெரிய உச்சத்துல கொண்டு போய் வச்சிருந்தாங்க. ஒரு 20% 25% ஓட்டு அந்த இடத்துல கொண்டு போய் வச்சிருந்தாங்க. பாருங்க, அண்ணாமலை கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சர்ன்னு 11க்கு சரிக்கிடுச்சு அப்படின்னு சொன்னா நீங்க சொன்னதை தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறேன். இந்த மாதிரி டபுள் டிஜிட்ல பாஜக ஓட்டு வாங்கினது ஆச்சரியமா இருக்கு. எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் நோட்டாவோட போட்டி போடுன்னு சொல்லி இந்த வாயெல்லாம் இன்னைக்கு வாய மூடி அடைச்சு போய் கிடக்குது. அதுக்கு காரணம் அண்ணாமலை தானே. அப்புறம் இன்னைக்கு வந்து நீங்க உட்காந்து அவருக்கு அறிவுரை சொல்லி நிற்கிறீங்க. உண்மையிலேயே அறிவுரை சொல்லணும் அப்படின்னு இந்த மூத்த தலைவர்களுக்கெல்லாம் அக்கறை இருந்ததுன்னா தனியா போய் சொல்லுங்க, இப்படி பண்ணாதீங்க அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு. ஏன் இவர் இப்படி பண்றாரு, கூட்டணியை உடைச்சிட்டாரு அப்படின்றது மோடிக்கு தெரியாதா, அமித்ஷாவுக்கு தெரியாதா? அவங்க வந்து கூட்டணி வேணும் அப்படின்னு நினைச்சிருந்தா என்னப்பா அண்ணாமலை இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டாங்களா? இல்ல அமித்ஷா மோடி அவர்களை விட இங்க இருக்கிற பல மூத்த தலைவர்களுக்கு அரசியல் சாதுரியம், ஆற்றல், அந்த செல்வாக்கு அதெல்லாம் அதிகம்னு நினைக்கிறாங்களா? அவங்களுடைய ஆதரவு இல்லாம அண்ணாமலை இந்த மாதிரி பண்ணியிருப்பாரா? எனக்கு பதில் சொல்லுங்க. இங்கேருந்து 4 பேர் போனாங்கல்ல, டெல்லியில போயிட்டு அமித்ஷாவை மீட் பண்ணணும்னு போனாங்கல்ல, அவர் என்ன பண்ணாரு? கொஞ்சம் இருங்க, அண்ணாமலை வரட்டும், வெயிட் பண்ணுங்க கூப்பிட்டு அவரை உட்கார வச்சிருந்தானே பேசினாரு, அதுல இருந்தே தெரிய வேணாமா? அப்புறம் இன்னைக்கு வந்து சொல்றீங்க வியூகம் அப்படின்னு. அண்ணாமலை சொல்ற மாதிரி தான் நானும் சொல்லுவேன். வேணா நீங்களும் வந்து டெல்லிக்கு போங்க, போயிட்டு அவர்கிட்ட சொல்லுங்க, அண்ணாமலை இது மாதிரி சொதப்பிட்டாரு, கூட்டணி வச்சுக்காங்க, 3 சீட்டு போதும் நம்மளுக்கு, போய் சொல்லுங்க. கேட்டா அதே மாதிரி பண்ணிட்டு போட்டோம். இங்கேயே வெளில வந்து சொல்லி நிற்கிறீங்கன்றான் நான். கட்சியில சுதந்திரம் வாங்க, அதை பாருங்க, இதெல்லாம் வந்து பேசலாம், பாஜக மட்டும்தான் இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும்.
கட்சிக்கு உள்ளேயே உக்காந்துக்கிறது, தலைமையை எதிர்த்து பேசுறது, அந்த முட்டை அப்படின்றது, ஆடுன்றது, கிளர்க்குன்றது, கட்சிக்குள்ளேயே இருந்துக்குது. கட்சி தோத்து போயிடுச்சு அப்படின்னா சந்தோஷப்படுறது, அந்த முட்டை பிரியாணி போட்டோ போடுறது, இதெல்லாம் பாஜகவில் மட்டும்தான் நடக்கும். வேற எந்த கட்சியிலையாவது இந்த மாதிரி கட்சி தலைமையை எதிர்த்து பேசியிருந்தாங்கன்னா அடுத்த செகண்டே கட்டம் கட்டி வெளியே அமைச்சிருக்க மாட்டாங்க. திராவிட கட்சிகள் அந்த மாதிரி நடந்திருந்தா இன்னைக்கு அவங்களுடைய சான்ஸே கிடையாது. அவங்களுடைய பொலிட்டிக்கல் கேரியர்னதே ஒன்றும் இல்லாமல் போயிருக்கும். விடுங்க, ஏதோ நம்ம இருந்த வரைக்கும் எதுவும் செய்ய முடியலையா, அதில் செய்ய முடிஞ்சதா, அத்தோட போனோம். இப்போ யாரோ ஒருத்தர் செய்கிறாருன்னா அதை பற்றி சந்தோஷப்படணும். முடிஞ்சா வந்து தட்டி கொடுத்துட்டு நாங்கள் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கணும். அதை விட்டுட்டு நீ தப்பு பண்ணிட்டு இப்படி பண்ணிடக்கூடாது, ஏன் அதே தப்ப நீங்கள் பண்ணீங்களா, அப்போ என்ன ஆச்சு ரிசல்ட் எனக்கு சொல்லுங்க. கூட்டணி வச்சு ஏதாவது நீங்கள் சாதிச்சிருந்தீங்கன்னா பாருங்க, நாங்கள் வந்து கூட்டணி வச்சதுனால இது வரைக்கும் பாஜக வந்து திமுகவோடையும் கூட்டணி வச்சுக்கிறாங்க, அதிமுகவோடையும் கூட்டணி வச்சுக்கிறாங்க. எந்த தடவையாவது ஒரு 5 சீட்டு 7 சீட்டு ஜெயிச்சாங்க பாஜக அப்படின்னு சொல்ல முடியுமா? எம்பிக்கள் இங்கேருந்து போனாங்கன்னு சொல்ல முடியுமா? கூட்டணி இருந்து தானே இருந்தது. ஸோ கூட்டணி வச்சும் சண்டை போட்டிருக்காங்க, கூட்டணி இல்லாமலும் போட்டிட்டு இருக்கின்றார்கள். என்ன ரிசல்ட்டு? எப்படி இருந்து ஓட் பர்சன்ட் ஏறல, ஆனா இன்னைக்கு கூட்டணி இல்லாம ஏறிக்குது இல்ல, சந்தோஷப்பட்டு கைத்தட்டு போவீங்களா? அதை விட்டு வைத்தறிச்சல்ல, சரி சோடா வாங்கி கொடுங்க. ஓகே சார், அதே மாதிரி தலைவர்கள், முக்கிய தலைவர்கள், முக்கிய புள்ளிகள் தேர்தலில் போட்டிட்டு தோல்வி அடையிறப்ப விமர்சிக்கிறது வேற. ஆனால் அண்ணாமலை அவர்கள் கோவையில் தோத்த பிறகு அந்த நீங்கள் சொன்ன மாதிரி ஆட்டுக்குட்டியோட ஃபோட்டோலாம் போட்டு மட்டன் பிரியாணி எல்லாம் கொடுத்து திமுகவினர்லாம் வந்து ட்ரோல் பண்ணியிருந்தாங்க சார். சமூக வலைதளங்கள்லையும் நிறைய இருந்தது. இந்த மாதிரியான சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போது நாம் தமிழர் கட்சி எல்லா தொகுதியிலும் போட்டி போட்டாங்க. ஆனால் ஒரு தொகுதியில் கூட அவங்க ஜெயிக்க முடியல. இது வரைக்கும் அவங்க ஜெயிச்சதே கிடையாது. இந்த வெற்றியை யாராவது கொண்டாடி இருக்காங்களா? இப்போது இந்தியா வந்து கிரிக்கெட் மேட்ச், கிரிக்கெட் இல்லாமல் நமக்கு வந்து தொலை மாட்டேங்குங்க. நான் என்ன பண்ணுறது? ஆஸ்திரேலியாவோட விளையாடுவோம், அதுக்கப்புறமா ஈவன் பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, இங்கிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ், இப்படி எந்த டீமோட ஆடி ஜெயிச்சாலும் அந்த அளவுக்கு ஒரு டான்ஸ் ஆட மாட்டோம். பாகிஸ்தானோட மோதி ஜெயிச்சோம்னா கொஞ்சம் டான்ஸ் ஆடுவோம்னு வச்சுக்கோங்க, ரைட்டா? அப்போ பாகிஸ்தானை நம்ம பரம எதிரியா பாக்குறோம். எப்ப அண்ணாமலை தோத்ததை நீங்க இப்படி கொண்டாடுறீங்களோ அப்ப அண்ணாமலையத்தான் நீங்க பரம எதிரியா பாக்குறீங்க. அதிமுகவில் அதிமுகவும் 40 இடங்களை தோத்து போயிருக்காங்க. ஆனா அதை வந்து திமுக கொண்டாடல, கரெக்டா? சோ திமுகவை பொறுத்த வரைக்கும் பாஜக தான் எதிர்க்க இருக்கின்றது. அண்ணாமலை தான் அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய எதிர் சக்தியாக இருக்கின்றார் அப்படின்றது அவங்களுக்கு புரிஞ்சிருக்குது. அதனால தான் அண்ணாமலை தோத்ததை இவ்வளோ இதுவா கொண்டாடுறாங்க. உன்னை வந்து அண்ணாமலை பாகிஸ்தானா அப்படின்லாம் கேட்காதீங்க. பழமொழி மட்டும் இல்ல, உதாரணம் சொன்னாலும் அனுபவிக்கணும், ஆராயக்கூடாது. ஓகே, சீமான் அவர்களுடைய நாம் தமிழர் கட்சி அண்ணாமலை அவர்களை கூட சீமான் அவர்களை பாராட்டி இருந்தார். அவங்களுடைய வாக்கு சதவீதம் கடந்த தேர்தலை காட்டிலும் உயர்ந்திருக்கிறது. அதை பார்க்குறப்போ நிறைய தலைவர்கள், வெவ்வேறு கட்சியில் இருக்கிறவர்கள் கூட காசு கொடுக்காம இவ்வளவு வாக்கள் வாங்கியிருக்காங்கன்னு பாராட்டுறாங்க. நாம் தமிழர்களுடைய இந்த வளர்ச்சியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தொடர்ந்து அதாவதுங்க, சமீபத்தில் ஒரு 3 ப்ரொஃபஷனை சேர்ந்தவர்கள்கிட்ட பேசக்கூடிய ஒரு சான்ஸ் கிடைச்சது. ஒரு என்ஜினியர், ஒரு டாக்டர், ஒரு லாயர். 3 பேரும் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டிருந்தாங்க. யங்ஸ்டர்ஸ், ஏன்னா ஹார்ட்லி ஒரு 25லேருந்து 27, 28 இவ்வளோதான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது நான் கேட்டப்போ எதுக்காக நீங்கள் நாம் தமிழருக்கு ஓட்டு போடுறீங்க அப்படின்னும் போது அவங்களால வந்து டக்குன்னு ஒரு பதில் சொல்ல முடியல. அப்படி ஒரு மாதிரி பூசி மொழிகி, இல்லைங்க வேற யார் இருக்கா, இதெல்லாம் வேற யாருமே இல்லைன்றதுனால நாம் தமிழுக்கு போடுவீங்களா? உங்களுக்கு ஏன் சீமான் அவர்களை பிடிக்குது, எதுக்காக ஓட்டு போடுறீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் அதில் 2 பேர் சொன்னாங்க, பாஜகவுக்கு ஓட்டு போடுறதுக்கு சீமானுக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னாங்க. நான் கேட்டேன், ஏன்னா பாஜக மட்டும்தான் களத்தில் இருக்கா? திமுக இருக்காங்க, அதிமுக இருக்காங்க, காங்கிரஸ் இருக்காங்க, அப்படி இருக்குச்சு நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் அவங்களுக்கு தெரியல. ஸோ நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, இந்த இன்றைக்கு இருக்கின்ற சிஸ்டம், அந்த அரசியல் அமைப்பு, இதன் மீது ஒரு விரக்தி, வெறுப்பு இருக்கு இல்லையா? பெரும்பாலும் நாம் தமிழர் கட்சியுடைய சப்போர்ட் பேசுன்றது இளைஞர்கள். படித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி படிக்காத கை நாட்டு கிடையாது. ட்ரோல் பண்ணும்போது சொல்லுவாங்க அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு. நாம் தமிழர் பின்னாடி இருக்கவங்கள ஏராளமான பேர் ப்ரொஃபஷனல்ஸ், அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த அமைப்பின் மீது ஒரு வெறுப்பு இருக்கின்றது. அந்த வெறுப்போட விளைவாக தான், ரிசல்ட்டாக தான் நான் வந்து இந்த நாம் தமிழர் கட்சியுடைய வாக்குகளை பார்க்குறேன். நாம் தமிழர் கட்சின்றது ஒன்று இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த வாக்குகள் எல்லாம் நோட்டாவுக்கு போவதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கே தவிர, இதுக்கு காரணம் வந்து நான் அரசியல்வாதிகளை தான் குறை சொல்வேன்.
அவங்க வந்து அப்படியே தனி அரசியல்வாதிகள்லாம் இப்படித்தான் அப்படின்னு கொண்டு போயிட்டாங்க. அப்போ அந்த இளைஞர்கள் அதை பார்க்கும்போது இதை படிச்சுட்டு வாய்ப்பு இல்லாமல் இருப்பவர்கள், இல்லை சரியான வாய்ப்புக்காக காத்திருப்பவர்கள், இவங்களுக்கெல்லாம் வந்து அந்த அரசியல் அப்படின்னாலே ஒரு வெறுப்பு வருகின்றது. அந்த வெறுப்புக்கு ஒரு வடிகாலாக நாம் தமிழர் இருக்கின்றது. இதுதான் நான் பார்க்குறேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த தடவை மைக்கு சின்னம் வாங்கினாங்க. ஆனாலும் ஓட்டு விழுந்ததா இல்லையா? போன தடவை இந்த ஓட்டு வந்ததா இல்லையா? நான் அன்னைக்கே சொன்னேன், இந்த மாதிரி சின்னம் மாறிட்டதுனால ஆகுமா? நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் சின்னம்ன்றது பிரச்சனையே கிடையாது. ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு ஒரு சின்னம் வச்சாலும் ஓட்டு வரத்தான் செய்யும். ஏன்னா அவங்களுடைய சப்போர்ட் பேஸு படித்தவங்க, ப்ரொஃபஷனல்ஸ். அதனால அவங்களுக்கு தெரியும் இந்த கட்சிக்கு இந்த தடவை என்ன சின்னம் குத்துக்கிறாங்க அப்படின்றத தேடி போய் போடுவாங்க. அதனால சின்னத்தை வந்து மாத்திட்டதுனால நாம் தமிழர் வாக்கு குறையும்லாம் சொல்ல முடியாது. காரணம் இந்த சிஸ்டத்து மேல இருக்க வெறுப்பு தான் அந்த பக்கம் போய் விழுகின்றது. பிரபாகர், இறுதியா ஒரே ஒரு கேள்வி சார். தமிழகத்துல 40க்கு 40 அப்படிங்கிற ஒரு கோஷத்தோட திமுக தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினாங்க. இன்னைக்கு அவங்க கூட்டணியில 40க்கு 40 இடங்களை வாங்கி இருக்கிறாங்க. இந்த 40 இடங்கள் எதற்கு பயன்படும்? என்ன அப்போ எம்பிக்களுக்கு வந்து அந்த எம்பி லேட் அது ஃபண்ட்ஸ் ஏதோ கொடுக்குறாங்க. அது ஏதோ பஸ் ஸ்டாண்ட் கட்டலாம். மதுரையில் கூட அந்த பஸ் ஸ்டாண்டில் கூட நிறைய கேள்வி கேட்டாங்க, இதுக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் போடி எடுத்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரைட்டு, அது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் எம்பிக்களுக்கு வந்து இந்த சலுகைகள்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த ஏர்போர்ட்டு, ட்ரெயின், இந்த ஃப்ளைட்டில் போகிறதுக்கு அதெல்லாம் இருக்குது. அப்புறம் அங்கே போயிட்டு ஏதாவது கேள்வி கேட்கலாம். அதை வந்து அப்படி வீடியோ அதை கட் பண்ணி சோஷியல் மீடியாவில் போட்டு பார்த்தீங்களா நாங்கள் இது மாதிரி பேசினோம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய பலன் இருக்கிறது. அப்புறம் நீங்கள் வந்து பார்லிமெண்ட் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுக்கலாம். சார் நம்மலாம் போனோம்னா நம்ம ஊர் எம்பி தான் அவங்களுக்கு சார், மக்களுக்கு எந்த காலத்தில் வந்து மக்களுக்கு நன்மை நடந்ததான்னு நினச்சி நீங்கள் என்ன கேள்வி கேட்டுக்கிறீங்க? முன்னாடியாவது பார்த்தீங்கன்னா இந்த டெலிஃபோன் எம்பி ரெக்கமெண்டேஷன் தான் கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ அதையும் எடுத்து போட்டாங்க. இப்போ டெலிஃபோன் லேண்ட்லைனுக்கு வந்து யாருமே போய் நிற்கிறது இல்லைன்னு வச்சுக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கேஸ் கனெக்ஷனுக்கு அப்படின்னு இருந்தது. இப்போ அந்த என்னது இந்த கேந்திரிய வித்யாலயா அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குல்ல, அதுக்கு வந்து ஏதோ எம்பி ரெக்கமெண்டேஷனில் கொடுக்கறதா சொல்கிறாங்க. அது இன்னும் கன்னியாவதா இல்லையான்னு தெரில. அப்படி இருந்தால் நம்ம கூட கட்சியில் யாராவது ரெக்கமெண்டேஷன் வேணுங்க, எல்லாருக்கும் போய் கொடுத்துருவாங்களா? ஸோ அந்த மாதிரி ஏதாவது பிரயோஜனம் இருக்கும் மக்களுக்கு. கிட்டத்தட்ட 14லேருந்து நம்ம இப்படி தான் பார்த்து நிற்கிறோம். எதிர்கட்சி எம்பிக்களாகவே இருக்காங்க. அங்கே போய் நாங்கள் அதை பேசுகிறோம் இதை பேசுகிறோம்னு சொல்கிறாங்க. அப்படி பார்க்க போனால் கடந்த 10 வருடம் வந்து கேரளாவில் எல்லாமே எதிர்கட்சி எம்பிக்களாக தான் இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு வேணுன்றதை அவங்க சாதித்துக் கொள்கிறார்கள். ரயில்வே துறையாகட்டும், மற்ற துறையாகட்டும், அதெல்லாம் அவங்க பண்ணிக்கிறாங்க. 20 எம்பி தான். அதுவும் எல்லா கட்சிகளும் சேர்ந்து, காங்கிரஸு, முஸ்லீம் லீகு, கம்யூனிஸ்ட் 1, இந்த கேரளா காங்கிரஸ், இப்படி நிறைய பேர் சேர்ந்து தான் அவங்க வச்சுருக்காங்க. ஆனாலும் அவங்க சாதித்துக் கொள்கிறார்கள். சரி விடுங்க, 40 நமதே, அவ்வளோதான். 40 எம்பி கட்சி இல்லை, இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும்? சந்தோஷமா இருங்க, வேற எதை பற்றியும் கவலைப்படாதீங்க பிரபாகர். 40 எம்பி, ஆமாம், அப்படியே லட்டு மாதிரி 40. இதுக்கு மேலே என்ன வேணும்? வேற ஒன்றும் கிடைக்காது, விட்டுருங்க. நன்றி சார். நிறைய விஷயங்கள் எங்களோட ஜாம்பவான் நேயர்களுக்காக வந்து நிறைய தகவல்களை பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி சார். நன்றி. நன்றி பிரபாகர். நன்றி.